சென்னை மாநில கல்லூரி மாணவர் பச்சையப்பன் கல்லூரி மாணவர்களால் தாக்கப்பட்டு மரணம் அடைந்தார். இந்த சம்பவம் தொடர்பான வழக்கில் கைது செய்யப்பட்ட பச்சையப்பன் கல்லூரி மாணவர்களுக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கிய சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஜெகதீஷ் சந்திரா இந்த மாணவர்கள் மோதலை தடுக்குவதற்கு தேவையான ஆலோசனைகளை வழங்கும்படி இரு கல்லூரி முதல்வர்களுக்கும், உயர்கல்வித்துறை அதிகாரிகளுக்கும், காவல்துறை அதிகாரிகளுக்கும், மாணவர்கள் அமைப்புகளுக்கும் நீதிபதி உத்தரவிட்டிருந்தார். இதன்படி காவல்துறையினர் உள்ளிட்ட உயர்கல்வித்துறை உள்ளிட்ட அந்த துறையினர் தாக்கல் செய்த அறிக்கைகளை ஆய்வு செய்த நீதிபதி ஜெகதீஷ் சந்திரா கணித மேதை ராமானுஜன், அப்புறம் முன்னாள் முதல்வர் அறிஞர் அண்ணா உள்ளிட்ட பிரபலங்கள் பச்சையப்பன் கல்லூரியில் படித்திருக்கிறார்கள். அதே போல நோபல் பரிசு பெற்ற சர் சி வி ராமன் மற்றும் பல பிரபல நீதிபதிகள் படித்த மாநில கல்லூரிகள் தற்போது மாணவர்களுடைய குற்ற நடவடிக்கைகளால் இந்த கல்லூரி தன்னுடைய புகழை இழந்து வருகிறது என்ற ஒரு வேதனையை அவர் பதிவு செய்திருக்கிறார். குற்றவாளிகள் பிறக்கப்படுவதில்லை, அவர்கள் உருவாக்கப்படுகிறார்கள் என்று குறிப்பிட்ட நீதிபதி கல்லூரி மாணவர்கள் மோதலில் ஈடுபடுவதை தடுக்க அறிஞர்கள், கல்வியாளர்கள், மனநல ஆலோசகர்கள், கல்வித்துறை உயரதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள் அடங்கிய சிறப்பு குழுவை அமைக்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு பரிந்துரைத்துள்ளார். 5இல் வளையாதது 50இல் வளையுமா என்ற ஒரு பழமொழிக்கு ஏற்ப மாணவர்கள் மோதலை தடுக்க நீண்டகால தீர்வாக பள்ளிகளில் இருந்தே மாணவர்களுடைய பெற்றோர், ஆசிரியர்கள் கூட்டங்களை நடத்தி மாணவர்களுடைய பிரச்சனைகளை அடையாளம் கண்டு தீர்வு காண வேண்டும் எனவும் நீதிபதி தன்னுடைய உத்தரவில் அறிவுறுத்தியிருக்கிறார்.